டெய்லி ஒரு ஸ்டோரியில இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்த்துடலாமா? கவிதா எப்பயும் போல சேர்ல உட்கார்ந்திருந்தா. ஒரு கூட்டம் மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி ஓனர் சொல்லி தொழிலாளிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ஓனர் இந்த கம்பெனி வளர்ந்ததுக்கு கவிதா தான் காரணம், கவிதானாலதான் இந்த கம்பெனியே வளர்ந்துச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா அந்த தொழிலாளிகள்கிட்ட மைக்ல பேசிட்டு இருந்தாரு. பட் இந்த கவிதான்ற பொண்ணுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தொழிலாளிகள்லாம் அதுக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் இவ எந்திரிச்சு நிப்பாட்டுங்கன்னு சொல்லலான்ற அளவுக்கு அவளுக்கு தோணுச்சு. பட் நாகரிகம் கருதி அமைதியா இருந்து எப்படா இந்த மீட்டிங் முடியும்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டு அவங்க ஓனரை பார்த்து பேச போவா. ஓனர் சொல்வாரு, நீ இது வரைக்குமே தொழிலாளியா இருந்தது போதுமா, நீ இனிமேல் இந்த கம்பெனிக்கு உன்னை பார்ட்னரா போட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இதுக்கு சந்தோஷப்படணும்னாலும் கவிதாவால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா கவிதா பச்சு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருப்பா. பட் அவ லஞ்சம் இதெல்லாம் வாங்காம இருப்பா. கூட இருக்கவங்க எல்லாம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, வாங்கினாலும் இவளால எதுவும் சொல்ல முடியாது. இந்த பதவி இருந்தாலும் அந்த பதவி உபயோகப்படுத்த முடியாது. இதெல்லாம் கண்டு காணாம இருக்க முடியாம இந்த கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு இவர் கவிதாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு, இவரோட கம்பெனிக்கு, அதுவும் நஷ்டத்துல இருக்க கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி நல்லா உழைப்பா. தொழிலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவா. கஸ்டமர் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு எவ்வளோ ரேட்டு, இந்த ரேட்டுக்கு வேணாம், இந்த ரேட்டுக்கு பாருங்க, நல்லா பேசி நல்லா உழைச்சு சொல்ல போனா வீடையே மறந்து ஃபுல்லா கம்பெனிலே தான் இருப்பா. உழைச்சு ஒரு அளவுக்கு கம்பெனி வளரவும் செஞ்சுச்சு. உடனே ஓனர் அது அக்காவோட ஃப்ரெண்டு தானே, நீ தான் இனிமேல் பார்ட்னரா இருக்கணுமா, இனிமேல் நீயும் ஓனரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இவளுக்கு ஏதோ ஒண்ணு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேலும் லைஃப் இப்படிதான் போகுமா, ஃபுல்லா இந்த கம்பெனி நேர்வான் போகுமா அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, சரி நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அந்த பார்ட்னர்ஷிப் சைட்ல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ஒரு நாள் ஓனர் வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி ஏதோ சாப்பாடோ ஏதோ குடுக்க போகும்போது, எப்பயுமே ஓனரோட ஒய்ஃப் ரொம்ப நல்லாவே கவிதா கூட பேசுவாங்க. பட் இன்னைக்கு அவங்க பேசவே இல்லை. அவங்க பையனுமே மூஞ்சியை தூக்கிட்டு போனா. இதெல்லாம் பார்த்து கவிதாக்கு புரிஞ்சிடுச்சு, இவங்களுக்கு இதுலனா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இவளுக்கும் வேற மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துக்கா. உடனே போய் அந்த ஓனர்கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஓய்வு இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காம உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு போய் சொல்லுவா. ஓனர் ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. நான் எதுவும் திட்டினேனுமா, நான் எதுவும் தப்பு பண்ணேனுமான்னு. நீங்க எந்த தப்பும் பண்ணலக்கர், நான் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த நேரத்துல ஏன் மனசும் சரி உடம்பும் சரி ஒரு ஓய்வை தான் தேடுது. ஓய்வு எடுக்கிறேன், நீங்களே இந்த பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி இந்த ஃபைல குடுத்துட்டு வந்துருவா. அதாவது மூணுல என்ன வேணா சொல்லலாங்க, உலக பிரகாரமாவும் நிறைய சொல்லலாம். ஆனா உங்க மனசு சில நேரம் ஓய்வு கேட்கும், சில நேரம் இதை செய்யாதுன்னு சொல்லும். அந்த நேரத்துல ரொம்ப யோசிக்காம அந்த மனசு சொல்றதை கேட்டு ஓய்வு கொடுத்தாவா நம்ம என்ன சொல்றது, ரியல் லைஃபையே வாழ முடியும். அப்படி அவர் முடிவு எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு மழை பெய்யுது. இந்த மழை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைன்னு என்னன்னு இந்த மழையை ரசிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே, அது இல்லாம பேரண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியாவே வீட்டுக்கு போறா.